கோச்சடையானோட ஓய்வு பெறலாமா? ரஜினி கொடுத்த ஷாக். கோச்சடையான் படத்தோட சினிமாவுக்கு ஓய்வு பெறலாமான்னு பாக்யராஜ், அமிதாப் போன்றவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு ஷாக் கொடுத்திருக்காரு நடிகர் ரஜினிகாந்த். பாலச்சந்தரோட அபூர்வ ராகங்கள் தொடங்கி தன்னோட மகள் இப்போ இருக்க கோச்சடையான் படம் வர 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு ரஜினி. சுமார் 40 ஆண்டுகளா சினிமாவில் இருந்துட்டு வரும் ரஜினி தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில கோச்சடையான் படத்தோட சினிமாவுக்கு ஓய்வு கொடுத்துடலாமான்னு தன்னோட நண்பர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு ரஜினிகாந்த். அந்த நண்பர் வேறு யாரும் இல்ல, இந்திய அளவுல சிறந்த திரைக்கதை மன்னன்னு பெயர் எடுத்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் தான். இதை பத்தி வார இதழ் ஒண்ணுக்கு பாக்யராஜ் அளிச்சிருக்கும் பேட்டியில சொல்லியிருக்கிறது. சமீபத்துல என்னோட பத்திரிகையாளர் நண்பர் தமிழ்வாணன் தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகளோட என் வீட்டுக்கு வந்தாரு. அவரோட குழந்தைக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ண சொன்னாரு. நானும் ஆசிர்வதிச்சேன். ரஜினி சாரும் என் குழந்தைய ஆசிர்வதிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. நானும் ரஜினி கிட்ட பேசினேன். அவர் எந்த மறுப்பும் சொல்லாம என்ன இப்படி கேட்டுட்டீங்க, உடனே வாங்கன்னு சொன்னாரு. நான் தமிழ்வாணன் மற்றும் அவரோட மனைவி குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு போனேன். ரஜினியும் ஆசிர்வாதம் செஞ்சாரு. பின்னர் என்னோட தனிமையில பேசணும்னு சொன்னாரு. தமிழ்வாணனை அனுப்பி வச்சுட்டு ரஜினி கிட்ட பேசினேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. இப்போ நிறைய இளம் தலைமுறையினர் நடிக்க வந்துட்டாங்க. நான் இனி தொடர்ந்து நடிக்கணுமா, பேசாம கோச்சடையான் படத்தோட நான் ஓய்வை அறிவிச்சிடலாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு. எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க கூட நடிக்க வந்தவங்க எல்லாமே இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சிலர் குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்க போயிட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் சூப்பர் ஸ்டாராவே இருக்கீங்க. இந்த புகழ் வேற யாருக்குமே கிடைக்காது. உங்க மனசுல இருந்து இந்த எண்ணத்தை நீக்கிட்டு பேசாம அடுத்த படத்தை பத்தின அறிவிப்பை வெளியிடுங்க, மக்களையும் ரசிகர்களையும் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொன்னேன். உடனே ரஜினி இதே மாதிரி அமிதாப் பச்சன் கிட்டயும் கேட்டேன். அவரும் இதே பதில தான் சொன்னாரு. எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி பேசிங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாருன்னு பாக்யராஜ் சொல்லியிருக்காரு. 2 படங்கள்ல நடிக்கிறாரு. இதுக்கிடையில கோச்சடையான் படத்தை முடிச்சுட்டு நடிகர் ரஜினிகாந்த் முதல்ல KS ரவிக்குமார் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சங்கர் இயக்கத்துல ரூ படம் பண்ண இருக்காரு.